வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையிலும் சிறப்பு வாய்ந்த தவத்தினை ஏற்றிக் கொடுத்த அம்மா அவர்களுக்கும், அதற்கு முன்பாக ஞானகானம், காயக்கற்பம், இறை வணக்கம், குரு வணக்கம் ஆகிய அனைத்து நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளம். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளம். அவர்கள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பெரியநாயகமா ஐயாக்கு கோஹோஸ் கொடுத்துருங்க. ஓகே, அம்மா கொடுக்கல. ஓகே, கொடுத்துருங்க. வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்று புனிதமான வெள்ளிக்கிழமை. இன்றைய மாலை நேர சிறப்பு சிந்தனை உரைக்காக நம்மிடையே இருந்திருக்கும் ஐயா அவர்கள் நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய ஜூம்ல தொடர் வகுப்பு நமக்கு எடுத்து கொடுக்கறவங்க தான். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா. இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்க தலைப்பு கண்ணான கண்ணை கவனியுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல பெரிதும் பாதிக்கப்படுறது வெளியில தெரியற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய கண்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைகள் கூட இப்போ இந்த காலத்துல எல்லாம் கண்ணாடி போடுறது ரொம்ப சகஜம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதையும் தாண்டி அந்த லென்ஸ் அது இதுன்னு போட்டு கண்ணுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்ப குழந்தைகள்ல இருந்தே அந்த கண்ணாடி போடுற பழக்கம் உங்களுக்கு வந்துருது. அந்த காலத்துல எல்லாம் எத்தனை வயசானாலும் 60 வயசானா கூட யாருமே கண்ணாடி போட்டு பார்த்தது இல்லை ரொம்ப நாள். அப்போ இந்த கண்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறத நமக்கு ஐயா அழகா எடுத்து சொல்ல இருக்காங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ன வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்பீச் கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்க ஐயா. தெளிவா இருக்குல்லம்மா? ஐயா சவுண்ட் கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. சவுண்ட் லோவா இருக்குங்களா? ஹெட்போன்ல இருக்குது. ஹெட்போன் இல்லாட்டா நான் எடுத்துறேன். ஐயா சரியா இருக்குதுங்க ஐயா. சவுண்ட் நல்லா கிளியரா கேக்குது. கிளியரா இருக்குங்களா? சரி, ஓகே ஓகேம்மா. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு அமைதியா இருந்தா போதும். ஓகேங்க ஐயா. ஓகேம்மா, அந்த இருக்குது. அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்பு நம்ம கண்களை பாதுகாக்கிறத பத்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பிளான் பண்ணோம். பட் எதிர்பாராத சூழல்னால அதை எடுக்க முடியாம போயிடுச்சு. இன்று நம்ம அந்த கண்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசலாம். அதற்கான காரணம் என்ன, அதுல எந்தெந்த வயது மக்களுக்கு எப்படி எல்லாம் கவனிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பேசிக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்களா? ஸோ நம்ம பருவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் பருவத்துல நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கிறது ஒரு கேட்டகரி. 30க்கு அப்புறம் கண்ணாடி போடுறது ஒரு கேட்டகரி. 40-45 வயதுக்கு அப்புறம் கண்ணாடி அந்த கேட்ராக்ட் பண்றது ஒரு கேட்டகரி. அப்படி சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல எந்தெந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைய வகுப்பா வச்சு நம்ம பேசலாம். இறுதியில நமக்கு சந்தேகங்கள் ஏதாவது கண்ணை பத்தி இருக்கிறதா நம்ம அதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம். மஞ்சள் கலந்து இந்த தண்ணி குடிச்சா போது நெய் கண்டிப்பா சாப்பிடணும். 3 ஸ்பூன் சாப்பிடணும் மதியான நேரத்துல.
அம்மாவுக்கும் நெய் சாப்பிட கொடுங்க. இந்த சுடு தண்ணியில விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் சாப்பிட்டு போதும். இது வந்து அம்மா தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும். சரி, எனக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அடுத்த வாரம் கூப்பிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு. சார், இப்ப வகுப்பு ஆரம்பிக்கும் போதே அவங்க அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, சிறு வயதுல நிறைய பேர் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 60 வயதுல கூட கண்ணாடி போடாம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது ஒரு தேவையை நோக்கமா கொண்டதா அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அப்பெல்லாம் நம்ம யாருமே வந்து இரவு தூக்கம் கெடுற மாதிரி எல்லாம் யாருக்குமே வாழ்க்கை அமையவே இல்லை. நல்லா தூங்குறதுக்கு வந்து சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா தூங்கிடுவாங்க. 8 மணி அப்படிங்கும்போது முதல் ஜாமம் அப்படின்னாலே ஒரு பயம் வரும். 2வது ஜாமம் 3வது ஜாமம் கூட கதை படிப்பாங்க. அப்படியெல்லாம் வரும்போது அந்த இரவும் போது அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வு கூட இருக்கும். யாரும் வெளியே கூட போக மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். பட் இப்ப இரவு 12 மணிக்கு எந்திரிச்சு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா வந்து உட்காந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப கண்ணுக்கு வரக்கூடிய வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இல்ல சிறு குழந்தைகளுக்கு கண்ணாடி போடுவதன் காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம், முதல்ல அதை பார்த்துடலாம். இப்ப சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காலேஜ் வரைக்குமே எடுத்துக்கலாம். 20 வயசு 22 வயசு வரைக்கும் முன்னாடியே அவங்க ஏன் கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பொதுவா நம்ம கண்ணாடி போடும்போது சொல்லுவாங்க, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல போய் கேட்டா எல்லாரும் மொபைல் அதிகமா யூஸ் பண்றாங்க, அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் இருக்கிற காலகட்டம், மொபைலுக்கு முன்னாடி காலகட்டத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தனியா எடுத்துக்கலாம், கார்பரேஷன் ஸ்கூல் சொல்லி தனியா எடுத்துக்கலாம். கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க கண்ணாடி அதிகமா போட்டிருந்தாங்களா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குழந்தைங்க கண்ணாடி அதிகமா போட்டிருந்தாங்களா அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கும்போது கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைகளை விட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குழந்தைங்க தான் கண்ணாடி அதிகமா போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எதனால அவங்க கண்ணாடி அதிகமா போட்டுட்டு இருந்தாங்க? ஏன்னா ஒரே ஏஜ் குரூப்ல ஒருத்தங்க வந்து ஒரே ஏஜ் குரூப் குழந்தைகள்ல ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்ணாடி தேவைப்படல, இன்னொரு என்விரான்மெண்ட் குழந்தைகளுக்கு கண்ணாடி தேவைப்படுது. அப்ப அதனோட காரணம் என்ன? இது வந்து மொபைலுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நேரத்துல நான் சொல்றேன். அப்ப மொபைலுக்கு முன்னாடி மொபைல் தான் ஒரு ரூட் காஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வெயிட் பண்ண முடியுங்களா? ஐயோ, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. சாரிம்மா. அப்ப அது அந்த காலகட்டத்துல நம்ம ரெண்டா பிரிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. அதாவது எது நியூட்ரிஷனல் ஃபுட் அப்படி சொல்லி நம்ம கவனிச்சு கொடுத்து வளர்ந்த குழந்தைகளை விட நியூட்ரிஷனல் ஃபுட் இல்லை அப்படின்னு சொல்லி வளர்ந்த குழந்தைகளோட கண் திறன் வந்து அதிகமா இருந்திருக்குது. அப்போ எங்க ஒரு தவறு நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மெட்ரிகுலேஷன் படிக்கிற குழந்தைகளோட ஃபுட் ஹேபிட் என்னன்னு பார்த்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். மெட்ரிகுலேஷன் குழந்தைங்களோட ஃபுட்ல எப்பவுமே ரொம்ப சிம்பிள் ஃபுட்டுங்கிற பேர்ல அம்மா இட்லி தோசை அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. காலையில சூடா இட்லி கொடுப்பாங்க. அதுல தான் அந்த குழந்தைங்க பொதுவா இட்லி பிடிக்காது அப்படிங்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப தோசை கொடுக்கறது ஒரு பழக்கமா இருக்கும். தோசையும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி வேணும்னா நல்லா முருகலா வேணும் அப்படிங்கும்போது நான்ஸ்டிக் குக்வேர்ல கொடுக்கறது அல்லது ஏதோ ஒரு விதத்துல அதான் ரொம்ப தின்னா கொடுக்கறது அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது வந்து கார்பரேஷன் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வீட்டுல சாதம் இருந்தா சாதம், இல்ல நேற்று சாதம் இருந்தா சாதம், இதோட அவங்களோட இது முடிஞ்சது. மதியானம் வந்தா அங்க கிடைக்கக்கூடிய சத்துணவு தான் உங்களோட உணவா இருக்கும். ஈவினிங் போனா வீட்டுல என்ன இருக்கோ அதோட உங்களோட உணவுங்கிற மொத்த இதே முடிஞ்சிடும். பட் இங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு காலையில நல்ல தோசையோ எதையோ ஒண்ணு கொடுப்போம், மதியானம் நல்ல தயிர் சாதம் வச்சு கொடுத்து அனுப்புவோம். ஈவினிங் குழந்தை வந்த உடனே ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே முதல் வேலையா நம்ம இமிடியட்டா ஒரு தோசை ஊற்றி சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் இரவு தனியா சாப்பிட கொடுத்து தூங்க வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஹெல்த் டயட்டுங்கிற பேர்ல நம்ம கொடுத்துட்டு இருந்த அந்த குழந்தைகளுக்கு பார்த்தா கண்ணாடி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹெல்த் டயட் இல்லாத குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியும் ஹெல்த் டயட் கொடுக்குற குழந்தைங்க ஆரோக்கியம் இல்லாத மாதிரியும் தோணுது. உண்மையா ஆரோக்கியம் எங்க அடிப்படுது அப்படின்னு பார்த்தா கண்ணுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும்
நம்ம அந்த ஞாபகம் வச்சுக்கோம். கண்ணுல வரக்கூடிய பார்வை குறைபாடுகள் சொல்லக்கூடிய கிட்ட பார்வை, தூர பார்வை, லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது கண்ணுல மட்டுமே வரக்கூடிய ஒரு வியாதி கிடையாது. கண்ணுல இருந்து வரக்கூடிய ஒரு நோய் கிடையாது. கண்ணுல இருக்கிற ஒரு சிம்டம் கிடையாது. அப்படின்ட்டுதான் நம்ம இந்த அறிவியல் சொல்லுது, இந்த அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. அப்ப இதனோட ரூட் காஸ் யாருப்பா, எங்க இருந்து வேலை செய்யறாங்க, யார் இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய லிவர் தான் இதனோட வேலைகளை செய்யறதாக இந்த அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லிட்டு இருக்குது. லிவர்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது கண்ணுல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே வகுப்புகள்ல நம்ம நிறைய பேசிட்டோம், லிவரை பத்தி நிறைய பேசணும். லிவரோட ஆற்றல் என்ன, அது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யும், அதனோட ஈர்ப்பாற்றல் என்ன, ஒருத்தரை எப்படி அட்ராக்ட் பண்ணும், பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணும், எல்லாமே லிவர்ல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அந்த வீடியோஸ் நம்ம சாதனை மார்க்கத்தோட லிங்க்ல இருக்கும், தாராளமா போய் பார்த்துக்கிறோங்க. ஸோ இப்ப இங்க நம்ம வரும்போது லிவர்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸை தான் கண்ணு காமிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப லிவர்ல என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படின்னா, லிவர் வந்து பொதுவாகவே ஓடுறது, ஆடுறது, பாடுறது ஒரு ஆக்டிவிட்டியாவே, ஒரு இதாவே வச்சிருக்கோம். உங்களை சும்மாவே விடாது. காலையில எந்திரிச்சோன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு, எந்திரிச்சோன்னா எதையோ ஒண்ணு செய்யணும் போல தோணுது இல்லையா? ஸோ அதனோட சந்தோஷ நிகழ்வை யார் கொடுக்குறாங்கன்னா, லிவர் தான் கொடுக்குது அப்படின்ட்டு இந்த அறிவியல் பேசிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல லிவர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கண்ணுல பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால லிவரை ஏதாச்சும் ஒரு விதத்துல டயர்ட் ஆக்குனீங்க அப்படின்னா, டயர்டாச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்ணுலயும் அந்த டயர்ட்னஸ் வரும். அந்த டயர்ட்னஸை நம்ம நோயை பேர்ல சொல்லலாம், ஷார்ட் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வேற ஏதாச்சும் பேரையே சொல்லி கூட நம்ம சொல்லிட்டே போகலாம். சரி, நல்லா இருந்த குழந்தைகளுக்கு எப்படி சார் லிவர் டயர்ட் ஆச்சு? இப்ப நான் இன்னும் பார்வை குறைபாடுங்கிற வார்த்தைக்கே நான் பயன்படுத்தல. ஆனா லிவர் ஏன் டயர்ட் ஆச்சுங்கிற அதனோட சோர்ஸுக்குள்ள போறோம். கண்ணை பார்க்கல, சோர்ஸுக்குள்ள போறோம். சோர்ஸ் எங்க இருக்கு? லிவர்ல இருக்குது. அப்ப இந்த லிவர்ல இருக்கக்கூடிய வேறுபாடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்ல ஏன் அது சோர்வடைய நான் வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த லிவருக்கு ஒரு உணவுல ஒரு டேஸ்ட்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து சேருது. ஒவ்வொரு உறுப்புக்குமே, நம்ம பஞ்சபூதங்களுக்குமே போன மாதம் நம்ம உணவை பத்தி ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் யார் யார் வேலை பண்றாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கண்ணை பத்தி பேசுறதுனால லிவருக்கு வரக்கூடிய உணவோட சுவை எது தேவைப்படுது அப்படின்னா, முழுக்க முழுக்க புளிப்பு சுவை தேவைப்படுது. இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, புளிப்பு சுவை தேவைப்படுது, அதை கொடுத்தா நல்லதா அப்படின்னா, ஒரு திருமணமாகாத காலேஜ் முடிச்ச பையன் வச்சுக்கோமே, ஒரு 26 வயசு ஆயிடுச்சு. இப்ப அந்த பையனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வேலையை சேர்த்து விடணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. அப்ப அந்த பையனோட பேசிக் நீட் இப்ப என்ன அப்படின்னா, படிப்பு முடிஞ்சாச்சுன்னா ஒரு நல்ல வேலை வேணும், அல்லது அவனே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம பிளான் பண்றோம். ஓகே, இப்ப அவனுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சா ஆமா நல்ல விஷயமா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப அவன் வேலைக்கு போறான், ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கிறான் அப்படின்னா சரி ஓகேப்பா அப்படி சொல்லலாம். சப்போஸ் 20 மணி நேரம் உழைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த வேலை அவனுக்கு நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா அப்படி கேட்டா, வேலை நன்மையானது. பட் அவன் வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டி வரும் பொழுது, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தொடர்ந்து அவனே வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன ஆகுது, அது நன்மை பயப்பதற்கு போல தீமை பயப்பது. ஓகே, அது போல லிவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சுவை புளிப்பு சுவை அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இந்த புளிப்பு சுவைகளையே நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய லிவர் என்ன ஆகுதுன்னா சோர்வடையுது. சோர்வடையும் பொழுது உங்களுக்கு அது கண்ணில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதைதான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு கண் பார்வை குறைபாடு சொல்லிட்டு நம்ம ஸ்பெக்ஸ் போட வேண்டிய கண்டிஷன்ல வரும். சார் நான் எங்க சார் புளிப்பு கொடுத்தேன், என் குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தரலையே, நார்மலா தானே உணவு கொடுத்தேன், நீங்க சொன்ன டயட்லயே அந்த மாதிரி வரலையே அப்படின்னீங்கன்னா, நீங்க கொடுத்த உணவை திருப்பி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நம்ம குழந்தைங்க எல்லாருமே ஒரு தோசை கொடுக்கும் பொழுது குண்டான தோசை வேணுமா அல்லது மொறுமொறு தோசை வேணுமா அப்படி கேட்டு பாருங்க. 99% குழந்தைங்க மொறுமொறு தோசை தான் வேணும்னு கேட்பாங்க. எதனால மொறுமொறு தோசை? மொறுமொறு தோசை எப்போ உங்களால செய்ய முடியும்?
மாவு ஆட்டின உடனே உங்களால மொறுமொறு தோசை கொண்டு வந்துட முடியுமா? மாவு ஆட்டணும், ஆட்டுற மாவு 2 நாளா இல்ல 1 நாளா புளிக்கணும். புளிச்சாச்சுன்னா இன்னைக்கு நைட் ஆட்டுச்சுன்னா நாளை காலையில கூட மொறுமொறு தோசை வராது, நாளைக்கு ஈவினிங் மொறுமொறு தோசை வரும். அப்போ அந்த மாவு புளிப்புத்தன்மை அதிகமாகும் பொழுது மொறுமொறு தோசைக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இப்ப இந்த குழந்தைகளுக்கு நீங்க சாதாரணமா கொடுக்கக்கூடிய நல்ல உணவுன்னு சொல்லிட்டு இந்த தோசையை ஊத்தி ஊத்தி கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு உடல்ல எந்த சுவை அதிகமா சேருது அப்படின்னா முழுக்க முழுக்க புளிப்பு சுவை அதிகமா சேருது. இது ஒரு முதல் காரணம். அப்ப இந்த புளிப்பு சுவையை நம்ம குறைக்கணும். அது எப்படி குறைக்கிறதுங்கிறது இறுதியில பார்த்துக்கலாம். அப்ப நம்ம இந்த குழந்தைகளுக்கு நம்ம புளிப்பு சுவையை அதிகப்படுத்துறது நம்மளோட உணவுல தெரியாமையே கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப புளிப்பான சுவைகள் எல்லாம் எதெல்லாம் புளிப்பான சுவைகள் அவைய தவிர்க்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ப்ளீச் பண்ணி வரக்கூடியது, அதாவது ரீஃபைண்ட் பண்ணி வரக்கூடிய எல்லாமே புளிப்பு சுவையில சேரும். அது நாக்குல இனிப்பா இருந்தாலோ புளிப்பா இருந்தாலோ கணக்குல சேராது. எந்த ரிசல்ட் புளிப்பு அப்படிங்கிற தன்மையில வரும். இப்ப இதெல்லாம் ரீஃபைன் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. நம்ம சாதாரண கரும்பு சர்க்கரையை, ஆலையில இருந்து வரக்கூடிய கரும்பு சர்க்கரையை எடுத்து ரீஃபைன் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறும் சொன்னா உங்களுக்கு புளிப்பு சுவையா மாறும். ஆனா சர்க்கரைனாலே இனிப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். வெள்ளை சர்க்கரை அல்ல அஸ்கான்னு சொல்லக்கூடிய இனிப்பு சுவை நினைக்கிறோம். பட் அதுல செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாமே புளிப்பு சுவையை தான் உடல் மாத்திக்கும். அப்போ அந்த வெள்ளை சர்க்கரை நம்ம புளிப்பா மாத்தியாச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, நார்மலா நம்ம அந்த புளிய எல்லாத்துலயும் சாம்பார்ல புளி, ரசத்துல புளி, எல்லாமே புளி 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 கொடுத்து உணவுல டேஸ்ட் அதிகப்படுத்துறோங்கிற பேர்ல கொடுக்கும்போது அதுவும் புளிப்பு சுவையோட டாமினேஷனை வந்து சேர்ந்துடும். தயிர், அதீதமான தயிர் சேர்த்தும் பொழுது புளிப்பு சுவை கிடைக்கும். பால் அதீதமா சேர்த்துனா புளிப்பு சுவை கிடைக்கும். அதை விட அந்த பாலுல கலக்கக்கூடிய போன்விட்டா, ஹார்லிக்ஸ் சொல்லி ஹெல்த் ட்ரிங்க்ங்கிற பேர்ல எது வந்தாலும் அதுல முழுக்க முழுக்க சர்க்கரையோட தாக்கம் தான் அதிகமா இருக்குது. வெள்ளை சர்க்கரையோட தாக்கம் தான் அதிகமா இருக்குது. அது முழுக்க முழுக்க புளிப்புத்தன்மையை தான் காமிக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, 1 டம்ளர் பால்ல 2 ஸ்பூன் பூஸ்டோ, 2 ஸ்பூன் ஹார்லிக்ஸோ, 2 ஸ்பூன் போன்விட்டாவோ போட்டு கலந்தீங்க சொன்னா ஏற்கனவே புளிப்பானதுல இன்னும் ஸ்ட்ராங் புளிப்பு ஆட் பண்ணி குழந்தை கொண்டு போய் குடிப்பா நல்லது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 20 மணி நேரம் வேலை செய்யறோன்னு 4 மணி நேரம் கூட பத்தாதுப்பா, அந்த 4 மணி நேரம் சேர்ந்து வேலை செய்யும் சொல்ற மாதிரி 24 மணி நேரம் வேலை செய்ய சொன்ன மாதிரி அதுக்கு ஓவர் டோஸ் கொடுத்தாச்சு சொன்னா அந்த சுவை முழுக்க முழுக்க லிவரால கிரகிக்கப்பட்டு அதை ஜீரணம் பண்ண முடியாம திணறி அது சோர்வடைய ஆரம்பிக்கும். இதுதான் சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை. சில நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து பிறக்கும் போதே கண் பார்வையில வித்தியாசம் இருக்குங்கிறது வேற கேட்டகரி. அதுங்கிறது நம்ம பேசவே இல்லை. குழந்தை நல்லா நடந்துட்டு தான் போயிட்டு தான் வந்துட்டுன்னா 3வது படிக்கும் போது திடீர்னு கண்ணாடி போட வேண்டி வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம இந்த டயட்ல இருக்கிறோமா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இந்த டயட்டை விட்டு நீங்க படிப்படியா வெளியே வர ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த கண் பார்வையோட திறன் கூடும். ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிறது பவரோட வேல்யூ குறையும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம ஸ்பெக்ஸை வந்து எடுத்துட முடியும். ஓகே, இதுவே தொழில் ரீதியா வந்துட்டாங்க. இது குழந்தைகளுக்கு உண்டான உணவு முறைகள்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அதனால நம்ம பார்க்கிற தொந்தரவுகளை பார்த்தாச்சு. இப்ப இதனாலதான் மெட்ரிகுலேஷன் குழந்தைகளுக்கு அதீதமான கண் பார்வை குறைபாடோ, கார்பரேஷன் குழந்தைகளுக்கு குறைபாடுகள் அற்ற கண்களும் அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப இது வந்து நமக்கு ஒரு 20-22 வயசு வரைக்கும் இந்த கான்செப்ட்லயே நீங்க பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தொழில் ரீதியா வரும் பொழுதுதான் நீங்க நம்ம பெரிய லேப்டாப்பை தூக்கிட்டு போறது மற்றதெல்லாம் சொல்லிட்டு அதுல நம்ம ரொம்ப நேரம் இன்வால்வ் ஆகுறதுங்கிறது கண்டிஷன்ல கொண்டு வரலாம். அதுல இன்னொரு தவறு எங்க நடக்குது அப்படின்னா, பெரியவங்களானதுக்கு அப்புறம் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் தன்னைத்தானே ரெஜுவனேட் பண்ணிக்கணும், தன்னைத்தானே சீரமைச்சுக்கணும். இது வந்து அதுக்கு எழுதப்படாத விதிகள். சீரமைக்கிறதுக்கு அதிக தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மள கேர் எடுக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது. அதனால அவங்க நம்மள கேரிங்கோட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட் என்ன ஆகுதுன்னா நம்ம அவங்க கேர் எடுக்கிற அளவுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. இப்ப இரவு தூக்கத்தை யாரெல்லாம் கெடுத்துட்டு நம்ம வேலை செய்யறோமோ அப்படி செய்யும் பொழுது உங்களோட லிவர் டயர்டாக ஆரம்பிக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் தூங்கல அப்படின்னா உங்க கண் எப்படி இருக்கும்னு நீங்களே கவனிச்சு பாருங்க. நல்ல செக்க செவன்ட்டு சோர்வடைஞ்சு பார்த்த உடனே சொல்லுவாங்க, என்ன தூக்கம் இல்லையா அப்படிங்கறத ஒண்ணுமே இல்லை, உங்கள்ட்ட பேச கூட நான் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்ற அளவுக்கு கண்ணு காமிச்சு கொடுத்துரும்.
அப்ப அது காரணம் என்ன? தூக்கம் இல்லை. தூக்கம் எங்கிருந்து வரணும்? லிவர்ல இருந்து வரணும், கண்ணுல இருந்து வராது. லிவர் வேலை செஞ்சா கண் சோறு ஓய்வு எடுத்து அந்த லிவருக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த காலேஜ் லைஃப் முடிஞ்சு கண்ணாடி போட வேண்டிய சூழல் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, அவருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சீங்க சொன்னா, டெஃபினட்டா அதுல நம்ம சரி பண்ணிட்டோம் சொன்னா, கண்டிப்பா அந்த பார்வையை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். அப்ப தூக்கத்தை அதிகப்படுத்தணும். தூக்கத்தை எப்ப அதிகப்படுத்தணும்? பகல்ல தூங்கி காம்பன்சேட் பண்றது தூக்கம் கிடையாது. இரவு தூக்கம்னா இரவு தூக்கம் தான். அதை வந்து வேற எதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணி கோல்மால் எல்லாம் பண்ண முடியாது. நீங்களே பாருங்க, ஒரே ஒரு நாள் நீங்க நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வாங்க, அடுத்த நாள் தூங்கினா பத்தாது, இன்னொரு நாளும் சேர்ந்து தூங்க வேண்டி வரும். ஏன்டா ஒரு நாள் தூக்கம் கேட்டா 2 நாள் காம்ப்ரமைஸ் பண்ண உடம்பு கேட்கும், அவ்வளவு டயர்ட் ஆயிரும். அப்படி வரும்போது இங்க நம்ம இரவு தூக்கத்தை நிறைய பேர் இழந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அது டென்ஷனால இழக்கலாம், மீட்டிங்னால இழக்கலாம், அல்ல ஒர்க்லோடுனால இழக்கலாம். இப்படி எதுல எல்லாம் நீங்க வந்து இரவு தூக்கத்தை லூஸ் பண்றீங்களோ, அப்போ உங்களுடைய லிவரோட திறன் வந்து குறைஞ்சிட்டே வரும். லிவரோட திறன் குறையும் பொழுது கண்டிப்பா பார்வை திறனும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தாராளமா இதை கவர் பண்ணிக்கலாம். எப்படி? தூக்க வச்சு சரி பண்ணிக்கலாம். அதே சமயம் புளிப்புங்கிறது முக்கியம். புளிப்புங்கிற முக்கியத்துக்கு மேலதான் நம்ம இந்த அடுத்த ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்த கட்டம் வரும் பொழுது ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு சில தொந்தரவுகள் வருது. ஓகே, அவருக்கு தொந்தரவுகள் வரும் பொழுது அது வந்து பார்வை குறைபாடா இருக்கலாம். இரவு நேரத்துல எனக்கு வெளிச்சம் தெரியாம இருக்குது, அல்ல இரவு நேரத்துல வண்டி ஓட்ட சிரமமா இருக்குது, மங்களா தெரியுது, லைட்டு படுது, ரயில் லைட்டு பட்டா ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் அதிகமா தெரியுது, அல்லது நிதானத்துலதான் நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த மருத்துவத்தில் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க போய் ஆங்கில மருத்துவத்தை பாருங்க, பார்த்துட்டு அதுல ஏதாவது தொந்தரவுகள் என்ன இருக்கு சொல்றாங்கிறத நோட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்றோம். சப்போஸ் அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் வீக்கா இருக்குது அப்படின்னா, அது உணவு முறையில நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணலாம், சரி பண்ணலாம். பட் மேல வந்து இந்த கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுக்கு வந்து நம்ம சொல்றது அவங்களுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்றோம். ஸோ அது வந்து நமக்கு அந்த ஏஜுக்கு அப்புறம் ஒரு தெளிவான இது கிடைக்கிறது இல்லை. பார்வை வந்து அவங்களுக்கு வண்டி ஓட்ட சிரமமா இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை திறன் வேணும் அப்படிங்கிறனால தாராளமா போய் கேட்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நம்ம அட்வைஸ் பண்றோம். அது ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஃபர்தரா வரக்கூடிய விஷயங்களை கேர் எடுத்து இதே மாதிரி உணவுல பார்த்து கவனிக்க சொல்லிடலாம். வேற நரம்புகள் பாதிச்சிருச்சு, வேற மேல இருக்கிற லென்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம். நரம்புகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னா அது முழுக்க முழுக்க லிவர் ரெக்கவர் ஆனா மட்டும்தான் நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ண முடியும், பார்வை நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ண முடியும். இப்ப உடம்புல நிறைய இடத்துல உங்களுக்கு நரம்புகள் ஓடிட்டு இருக்கு, அந்த நரம்புகளை கூட இணைச்சிடலாம். ஆனா கண்ணுல இருக்கக்கூடிய நரம்புகளை இணைக்க முடியாது, அதுக்கு டெக்னாலஜி வரல. ஏன் வரல அப்படின்னா, அது ஆப்டிக்கல் நரம்புகள் சொல்றாங்க. அந்த ஆப்டிக்கல் நரம்புல ஒரு லைட் உள்ள போச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல, அதாவது ஒரு பைப்புக்குள்ள டார்ச் அடிச்சீங்கன்னா அந்த டார்ச் லைட் மேலப்பட்டு கீழப்பட்டு மேலப்பட்டு கீழப்பட்டு போற மாதிரி நம்ம பார்வையில வெளியிருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் கண் வழியா நரம்புகள்லாம் அப்படிதான் கடத்தப்படுது. அதுல ஒரு ஜாயிண்ட் அடிச்சுட்டே சொன்னா அதுல போகக்கூடிய படமா போகாது, வேற மாதிரி மாறி போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது இன்னும் அந்த இடத்துக்கு டெக்னாலஜி வரல, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு டெக்னாலஜி வந்தா அவங்களும் அதுக்கு முயற்சி பண்ணி அதுல வந்து சக்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்ப நரம்புகளோட பாதிப்பு வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உணவு முறைகளை சரிப்படுத்தி நம்ம அதுக்கு நரம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்க முடியும். அதுலயும் பர்டிகுலரா யாருக்கு இந்த நரம்போட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லக்கூடியவங்களுக்கு அதீதமாக மருந்துகள் அதிகமா எடுத்துட்டு இருக்கிறாங்க, இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறாங்க, கூட பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிற அப்படி சொல்லி அவங்களோட மெடிக்கேஷனோட பாயிண்ட், மெடிசனோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 டேப்லெட் 8 டேப்லெட் அப்படி போகும் பொழுது அவங்களுக்கு இந்த நரம்பு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். எதனால நரம்பு பாதிப்பு வருது அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே
யாரை போய் உடம்ப முதல்ல அட்டாக் பண்ணுன்னு சொன்னா லிவரை தான் அட்டாக் பண்ணும். ஸோ லிவர்ல தான் டேமேஜ் பண்ண பார்க்கும். அப்போ ஒரு 5 ஆண்டுகள் சாப்பிட்றோம், 20 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிட்டோம் மருந்துகள் அப்படி போகுது. 20 ஆண்டுகள் அது பாதிப்படைவதற்கு காலதாமதம் ஆகுது. அப்படி ஆனா அடிபடுறது படதான் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஃபைன் மார்னிங் அது ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட பார்வை திறன் குறைய ஆரம்பிக்குது. இதைதான் நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய குளுக்கோமா அப்படிங்கிற பாயிண்ட்டை பற்றி பேசுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சாதாரணமா குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமா சரி பண்ண முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், இந்த புளிப்புத்தன்மை இல்லாத உணவுகள். பெரியவங்களுக்கு அதுக்கு அடுத்த ஏஜ் குரூப்ல என்னன்னா நல்ல ஓய்வு. அதற்கு அடுத்த குரூப்ல வரும் பொழுது ஓய்வும் தேவைப்படும், உணவும் தேவைப்படும். அப்பதான் நம்ம வந்து கண்டிப்பா இதுல வந்து நார்மல் பண்ண முடியும். வயது ஆயிடுச்சு, எனக்கு வந்து சில சூழ்நிலையினால நான் வேற ஏதாச்சும் அட்வான்ஸா பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனாலும் ஓய்வுங்கிறது கட்டாயமா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய விளைவுகள், பக்க விளைவுகளோ அல்லது அது திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய நெசசிட்டியோ இல்லாம நம்மளால பாதுகாக்க முடியும். சரி, இப்ப இந்த 3 கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்லை. இவங்களுக்கு உண்டான உணவுகள்ல நம்ம எப்படி சரி பண்ணி சீக்கிரமா அதை ரெக்கவர் பண்ணலாம். சீக்கிரம்னா மந்திரம் போடுறது இல்லை, உணவுகளுக்கு உண்டான ரிசல்ட் வந்து அப்புறம் அது உடம்புக்குள்ள மாற்றத்தை கொடுத்து லிவர்ல மாற்றம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்வை மாற்றம் வரும். பொதுவா உடம்புல இந்த லிவர் அப்படிங்கிற உறுப்பு தான் அவ்வளோ சீக்கிரம் பாதிப்பு அடையாது. மற்ற உறுப்புகள், ராஜ உறுப்புகள்ல மற்றவங்க எல்லாம் உதாரணத்துக்கு ஸ்கிரீன் சொன்னாலோ, கிட்னி சொன்னாலோ, ஹார்ட் சொன்னாலோ அல்லது லங்ஸ் சொன்னாலோ ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உடனே உடனே காமிச்சிடும். பட் இந்த லிவரோட பாதிப்பு உடனே காமிக்காது. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணும். ஏன்னா நம்ம லிவரையும் வானத்தையும் ஒப்பிடலாம். வானம் எவ்வளவு அகண்டு விரிஞ்சு இருக்குதோ அது போலதான் நம்ம லிவரோட சைஸும் உள்ள உறுப்புகள்ல பெருசா நிறைஞ்சு இருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரம் அது கெடறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்ப நம்ம சொன்ன இந்த 3 முறைகள் இருக்கு இல்லைங்களா, அதீத புளிப்பு, அதீத தூக்கமின்மை, அப்புறம் வந்து வயதோட முதுமை, அப்படி வரும் பொழுது நமக்கு வந்து இந்த லிவர் கெடுத்துச்சு அப்படின்னா, டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரெக்கவர் ஆயிருக்கு சில காலங்கள் அதிகமா தான் ஆகும். மற்றவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு எழுந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க, இவங்க உடனே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, காலதாமதத்தோட தான் இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அதனாலதான் லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலோ, நீங்க யாருக்காச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலோ காலங்கள் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் கொடுத்த உடனே அது அப்படி நார்மல் ஆயிடும் எதிர்பார்க்க முடியாது, மீண்டும் ரீஅப்பியர் ஆகும். அதனால ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும், முக்கியமா கவனிச்சுக்கணும். ஓகே. இப்ப இதை வந்து சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா 2 விஷயம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. புளிப்பு தான் தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். ஸோ அப்போ முதல் வேலையா புளிப்பை நிறுத்திடலாம். குறைச்சிக்கலாமா? இல்லை, ஏற்கனவே தாண்டி வந்துட்டோம் இல்லையா, அதனால குறைக்க வேணாம். கட் பண்றதை விட அதை சாலிடா குறைச்சதை விட நிறுத்திடலாம், கட் பண்ணி விட்டுறலாம். அப்ப எப்படி எல்லாம் கட் பண்ண முடியும் அப்படின்னா சிறிது காலத்திற்கு இந்த இட்லி தோசைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாங்கன்னா இட்லி தோசை விட்டாச்சுன்னா சமைக்கவே தெரியாது அப்படிங்கிற சூழல்ல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா உணவுகளை தேடுங்க, யூடியூப்ல படிங்க, வேற ஏதாவது உணவுகள் இருக்கா கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்ப இட்லி தோசைக்கு ஆல்டர்னேட் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆப்பம் இருக்கு, இடியாப்பம் இருக்கு. ஆப்பத்தோட மாவு புளிக்க வைக்க மாட்டோம் நம்ம அதிகமா, அதனால அதை பயன்படுத்தலாம். இல்ல அதையும் புளிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து வேணாம், அதை விட்டுருங்க. இடியாப்பம் பயன்படுத்தலாம். அவல் ரொம்ப ரொம்ப நல்லது, கார அவல், இனிப்பு அவல் பயன்படுத்திக்கலாம். கஞ்சியில என்ன கஞ்சினாலும் எடுத்துக்கோங்க, அரிசி கஞ்சி, சிறுதானிய கஞ்சி அல்லது ரவை கஞ்சி எதுனாலும் பயன்படுத்தலாம். அப்புறம் சப்போஸ் புட்டு செய்ய முடியும் அப்படின்னா, கொலாப்புட்டு செய்ய முடியும்னா தாராளமா கொலாப்புட்டு செய்யுங்க. கொலாப்புட்டுல அரிசி கொலாப்புட்டு, கோதுமை கொலாப்புட்டு, ராகி கொலாப்புட்டு, அவலை பொடி பண்ண அவல் கொலாப்புட்டு, இப்படி ஏதாச்சும் ஒரு விதத்துல மாற்றம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல கோதுமை உப்பா எடுத்துக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கலாம், பூரி எடுத்துக்கலாம், பொங்கல் சாப்பிடலாம். இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, இட்லி தோசை மட்டும்தான் உணவுன்னு இருக்க வேண்டாம். அப்ப குழந்தைகளுக்கு இந்த இட்லி தோசையை விட்டு வெளியே கூட்டிட்டு வரும்போது ஆரம்ப நிலையில எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுவாங்க. ஏன்னா புளிப்புல இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணி அடிச்ச கேட்டகிரியில இருக்கிற மக்கள்னு நினைச்சுக்கோங்க. தண்ணி அடிக்கிறவன ஒரு நாள் நிறுத்த அப்படி சொன்னா அவனால நிறுத்த முடியாதுன்னு தான் சொல்லுவான். அது போல குழந்தைகளுக்கு அந்த புளிப்பு பழகிடுச்சு சொன்னா மீண்டும் மீண்டும் புளிப்பு வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அது கொஞ்சம் போராட வேண்டிய கட்டம் அங்க இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி உணவுல வேற ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவங்கள சாப்பிட வச்சு பழகணும். அது பேரண்ட்ஸோட திறமை, செஞ்சுதான் ஆகணும். அப்ப நம்ம புளிப்பை நிறுத்திட்டா என்ன லாபம் சொன்னா, உள்ள இருக்கிற புளிப்பை வெளியே எடுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கு. இது ஒரு ரவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரவுண்ட்ல வந்து இப்ப நம்ம வால் கிளாக்ல இருக்கிற மதியானம் 12ல இருந்து 6 மணி வரைக்கும், 6ல இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கு வச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு சைக்கிளா சுத்திக்கிட்டே இருக்குது, நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி நான் புளிப்பையும் கொடுப்பேன், வெளியவும் எடுக்கலாம், புளிப்பையும் கொடுப்பேன், வெளியும் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது எண்ட்லெஸ் ப்ராசஸா போயிடும், முடிவே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் புளிப்பு கொடுக்கறத நிறுத்திட்டோம் அப்படின்னா, புளிப்பு நின்றுச்சு, அப்ப என்னப்பா பண்ணலாம், இருக்கிற புளிப்பை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்ப இருக்கிற புளிப்பு எப்படி வெளியே போகும் அப்படின்னா, அது அக்குப்பஞ்சத்துல சொல்லுது. புளிப்பு தன்மைய உடைக்கணும் அல்ல முறிக்கணும் அல்ல வெளியேற்றம் பண்ணணும் சொன்னா அதுக்கு உண்டான ஆற்றலை யாரு கொடுப்பாங்கன்னா கார சுவை கொடுக்குது. உடனே காரணம்னா வரமிளகா பச்சை மிளகாய் தூக்கி வந்து வச்சிட வேண்டாம், அது இங்க பேசப்படவில்லை. ஆரோக்கியமான காரம் சொன்னா நம்ம வந்து குறுமிளகை தான் பயன்படுத்தி ஆகணும். ஸோ குறுமிளகை நீங்க எந்த அளவுக்கு வந்து உணவுல சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த புளிப்போட அளவு குறைய ஆரம்பிக்கும். இதுவும் சொல்றோம், வேகமா நீங்க இதை ஒரு வாரம் தான் நான் சாப்பிட்டேன் எனக்கு உடனே வித்தியாசம் தெரியுமா, கண்டிப்பா தெரியாது, கொஞ்ச நாட்கள் ஆகும். இது எனக்கு வித்தியாசம் ஆயிட்டு இருக்கா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னா அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு சுலபமான ஒரு வழி என்ன சொன்னா, இந்த காரசுவை நீங்க தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, யூரின் போகும்போது திடீர்னு எரிச்சல் அதிகமா வரும். எரிச்சல் அதிகமா வருதுன்னு சொன்னா நீங்க தாராளமா சந்தோஷப்பட்டுக்கலாம், அந்த குழந்தையுடைய புளிப்பு சுவை வெளியேற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படின்னா தொடர்ந்து எரிச்சல் இருக்குமா சார் யூரின் போற இடத்துல அப்படின்னா அப்படி கிடையாது. எரிச்சல் வரும், ஒரு நாள் இருக்கும், அப்புறம் தானா குறைஞ்சிரும். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு எரிச்சல் வரும், கொஞ்சமா இருக்கும், தானா சரியாயிடும். இப்படி அந்த எரிச்சலை நம்ம சரிப்படுத்திட்டே வந்தா, சரி பண்றோங்கிறது தான் அது சில புள்ளிகள் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த புள்ளிகள் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எரிச்சல் குறையும். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம், லிவர் ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி லிவர் ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின் போது உங்க கண்ணோட திறன், பார்வை திறன்ல ஆல்ரெடி லென்ஸ் போட்டுட்டு இருக்கிற குழந்தைங்க அல்லது ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, எனக்கு விஷயத்துல ஏதோ தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல தெரியும். அப்படி தொந்தரவு பண்றாங்க மாதிரி இருக்குன்னு சொன்னா திருப்பி கொண்டே காமிக்க சொல்லுங்க. அங்க போய் காமிக்கும் பொழுது பார்வையில இல்ல லென்ஸ் மாத்தணுங்க அப்படிம்பாங்க, கரெக்டா மாத்தி கொடுத்துருங்க. அதாவது ஆல்ரெடி வேல்யூ அதிகமா இருந்தா இப்ப வேல்யூ குறைஞ்சதை அவங்களால பார்க்க முடியும். அது எல்லாத்துக்கும் மேல மகரிஷியோட கண் பயிற்சி இருக்கு, அதை பண்ண சொல்லுங்க. அது இன்னும் ரொம்ப எளிய முறையில சரியாகும் குழந்தைகளுக்கு எல்லாமே. ஓகே, அது செய்யல அப்படின்னா கூட இந்த உணவு முறையை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிச்சிங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து பெரியவங்களுக்கும் நம்ம வந்து உணவுல கொண்டு போகலாம், சின்னவங்களுக்கும் உணவுல கொண்டு போகலாம். அப்ப இந்த கார சுவை எதுல எல்லாம் நம்மளால சேர்த்த முடியும் பாருங்க. காலையில உணவுல பொங்கல்ல நீங்க சேர்த்தலாம். ஓகே, அதுக்கு ஒரு சட்னி அரைக்கிறீங்க, தோசை சப்போஸ் கோதுமை தோசை செய்யறீங்க, அதுக்கு ஒரு சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க மிளகு சேர்த்து செய்யக்கூடிய சட்னி ஏதாச்சும் செய்ய முடியுமா பாருங்க. இது ஒரு ஒரு அருமையான சட்னி ஒண்ணு இருக்குது, நிலக்கடலை சட்னின்னு சொல்லி நாங்க இங்க சொல்லுவோம். 2 பல்லு பூண்டு போதும், 2 பல்லு பூண்டை பொடியை கட் பண்ணி வெறும் எண்ணெய் போடாம அப்படியே வானிலையில வதக்கி இருந்தோம். வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நிலக்கடலை மேல வறுத்த நிலக்கடலையே திருப்பியை போட்டு லேசா வறுத்துருங்க. அப்புறம் குருமிளகு, காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த குருமிளகு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது சூடாகி இறங்குற தண்ணில கசகசா ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். பூண்டு, நிலக்கடலை, கசகசா கடைசியில, அதுக்கப்புறம் குருமிளகு, இது போட்டு மிக்சியில போட்டு ஆட்டிட்டு அழகா உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க, தாளிச்சுக்கோங்க. சும்மா நார்மலா சாப்பிட்ற தோசையை விட 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா நம்ம காரத்துக்கு குருமிளகு பயன்படுத்துறோம் இல்லையா, ஸோ குருமிளகை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பா பயன்படுத்திக்கலாம். நல்லா பொங்கல் சாப்பிடும்போது அந்த மிளகை நல்லா நெய்யில வறுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொடுங்க. இல்லை அப்படின்னா அதை நுணுக்கி போட்டு குருமிளகை பயன்படுத்துற மாதிரி பார்த்து எடுக்க முடியாத மாதிரி பண்ணுங்க. அப்போ இந்த முறையில நம்ம காலையிலேயே அவங்களுக்கு குருமிளகு சேர்த்த முடியும். மதியான ரசம் குருமிளகு ரசம் அது பயன்படுத்துறதுனால நீங்க தாராளமா குருமிளகை நல்லா கொண்டு போய்க்கலாம். திருப்பி புளிக்குழம்பு கொண்டு போயிடாதீங்க, அது புளித்தன்மையில வந்துருக்கும், அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ப மிளகு நமக்கு எதுலையெல்லாம் சேர்த்த முடியும்னு நினைக்கிறீங்களோ மதிய உணவுல அதுல எல்லாமே மிளகு சேர்த்துட்டு வாங்க. இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு சூப் செய்ய சொல்லி
அந்த சூப்ல குருமிளகு கூடுமான அளவுக்கு போட்டு சாப்பிட கொடுத்துருங்க. அப்ப 3 வேளையும் உங்களுக்கு என்ன வருதுன்னா, சூப்புல நைட் சூப்ல, மதியானம் உணவுல இருக்குது, காலையில டிஃபன்ல இருக்கக்கூடிய சட்னிலையோ அல்லது பொங்கல்லையோ கிடைக்கும். அப்படி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கார சுவை அவங்க உடம்புல அதிகமா நடக்கும் பொழுது அது என்ன பண்ணும், இந்த புளிப்பு சுவையை வெளியேற்றம் பண்ண பார்க்கும். அப்படி புளிப்பு சுவை வெளியேற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த யூரின்ல எரிச்சல் வந்துடும். அந்த எரிச்சல் 1 நாள் 2 நாள் இருக்கும், அப்புறம் அதுவும் தானா சரியாகும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன வயசா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த 50க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ரெமெடியா மாறும். கண்கள் நம்மளால பாதுகாக்க முடியும். ஓகே. சப்போஸ் ஏதாச்சும் சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் எந்தவித பதட்டமும் பயமும் பட வேண்டாம். இந்த உணவு முறைகளை சேர்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய டேமேஜை நம்மளால பாதுகாத்து கொண்டு வந்துட முடியும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கண்களுக்காக பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி கண்களுக்கு வந்து இரவு தூங்கும் போது குளிர்ச்சியான துணியை வந்து கண்ணுக்கு வச்சுட்டு தூங்குறது, அது ஒரு நல்ல மெத்தடு, தாராளமா செய்யலாம். இல்லை அப்படின்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இரவு தூங்க போகும்போது விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கெண்ணெய் எடுத்து கண்ணுக்கு கீழே நம்ம மை போடுவோம் இல்லைங்களா, பெண்கள் மை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி கண்ணுக்கு கீழே மை மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம் விளக்கெண்ணெய. அப்படி விளக்கெண்ணெய கண்ணுக்கு கீழே தேய்க்கும் போது ஞாபகமா உங்களோட ஐப்ரோக்கு மேலேயும் ஐப்ரோலையும் தேய்ச்சி விட்டுருங்க. மேல இருக்கிற ஐப்ரோலையும் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் கண்ணுக்கு கீழே மை போடுற இடத்துலயும் விளக்கெண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது விளக்கெண்ணெய் போடும்போது எரிச்சல் கொஞ்சம் இருக்கும். கண்ணில் எரிச்சல் குளிர்ச்சி தன்மை மாற ஆரம்பிக்கிறதுனால எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் தானாவே சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால அது அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் அந்த எரிச்சலே இருக்காது. நீங்க சாதாரண மை போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த விளக்கெண்ணெய் போட்டு படுத்துக்கலாம். பகல்ல போட வேண்டாம். ஏன்னா பகல்ல நீங்க வெளியே போகும்போது மண்ணு பட்டுச்சுன்னா விளக்கெண்ணெய் ஒட்டிக்கும், தொந்தரவு அதிகமாயிடும். அதனால இரவு தூங்கும் போது மட்டும் இந்த விளக்கெண்ணெய் போட்டுட்டு நீங்க பண்ணலாம். அதே சமயம் தொப்புள்ள ஒரு டிராப் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கிறதும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்களையே ரொம்ப சுலபமா பாதுகாத்து இருக்கிற பார்வை திறனை மெயின்டைன் பண்றதுக்கும், பார்வைத்திறன் குறைந்திருந்தால் அதிகப்படுத்துவதற்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதோட இன்றைய வகுப்புல இருக்கக்கூடிய சில பகுதிகளை முடிச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா உங்க கேள்விகள் வரும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய நிறைய புது புது விளக்கங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. அதனால கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். அடுத்த ஒரு 20 நிமிடம் நம்ம இந்த கேள்விகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம முடிச்சுட்டா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிகவும் பயனுள்ள தகவல்கள். இன்று சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன ஐயாவின் தர்சோதனை வகுப்பும் இணைந்து தற்சோதனை வகுப்பிலும், அப்புறம் நாளை காலை 4:30 மணிக்கு ஆன்மீக நிகழ்வுகளிலும், 7 மணிக்கு சிறிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளிலும், 9 மணி 3 மணிக்கு சிறப்பு தவங்களிலும் மற்றும் 12 மணிக்கு இறையாசிரியர் பயிற்சியிலும். மாணவர்கள் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தாமா, நாளைக்கு சனிக்கிழமை. இல்ல, காலையில 7 மணிக்குமா? ஓகே. சிறிய மாணவர்களுக்குமா? ஓகேமா. 12 மணிக்கு இறையாசிரியர் பயிற்சியிலும் இணைந்து இறையாண்மர்கள் ஆண்மை தூய்மை பெறுவோம். நாளை மாலை 6 மணிக்கு சிறப்பு சிந்தனை முறையில் கலந்து கொள்வோம். சந்தேகம் கேட்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? அம்மா ஐயாவை வாழ்த்திருங்கம்மா. கேள்வி அளித்ததும் கேள்வி சொல்லி வாழ்த்திட்டு வாழ்த்திடுங்க. அதுக்கப்புறம் வந்து கேள்வி. ஐயா முதலில் ஐயா அவர்களை வாழ்த்திடுவோம். பெரியநாயகம்மா ஒரு நிமிஷம். அம்மா சாரி, பெரியநாயகம்மா ஒரு நிமிஷம் ஷார்ட்டா ஐயா சின்ன சொல்லி வாழ்த்திடுங்க. அப்புறம் அம்மா கண்ணான கண்ணே நாம தலைப்புல நிறைய விஷயம் நமக்கு சொன்னாங்க. பல வயது வாரியாக பிரித்து சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் அந்த கண்ணை இதுவாகுது, நடுத்தர வயதா இருக்கும்போது என்ன ஆகுது, அப்புறம் வயதான அப்புறம் என்ன ஆகுது, தனித்தனியா பிரிச்சு அதை எப்படி எல்லாம் சரி பண்ணலாம். சிறு குழந்தைகள்னா உணவு சரி பண்ணலாம். அதுக்கு உதாரணங்கள்லாம் சொன்னாங்க. குழந்தைங்க எப்படி மெட்ரிகுலேஷன் எப்படி நாம அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு. அப்போ அந்த 22 வயதுக்கு மேல நம்ம வேலைக்கு போகும்போது அப்ப இரவு தூக்கம் நமக்கு கெடுதல். அப்ப அதுக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 50 வயதுக்கு மேல ஓய்வும் வேணும், உணவும் வேணும். இவரை வந்து நம்ம எப்படி எல்லாம் உணவின் மூலம் நம்ம இல்லாத உணவு
என்னெல்லாம் இருக்கு, புளிப்பை எப்படி வெளியேற்றுறதுன்னு ஐயா அழகா நிகழ்வுல வந்து இந்த கண்கள் பராமரிப்பு பற்றி மிக சிறப்பான விளக்கம் அளித்த ஐயாவிலே நாம் வாழ்த்தி நடத்தலாம். மகேஷ்குமார் ஐயா அவர்கள் சிறப்பான சிந்தனை, கண்கள் பற்றி சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த நீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருமையினால் உடல் நலம், ஆய்வு, நிறை, செல்வம், புகழ், ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. கேள்வி பதில் போலாமா? ஃபர்ஸ்ட் ஐயா ஜெகநாதன் ஐயா. ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்காரு. ஜெகநாதன் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா தாங்கள் கேள்வி மட்டும் கேட்டுருங்க. ஐயா ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. தாங்கள் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேக்குதா ஜெகநாதன் ஐயா பேசுறது? தங்களின் சிந்தனை சூப்பரோ சூப்பர் ஐயா. ஐயா ஒரு கேள்வி. நான் எனது வயது 85, சென்னை. நான் இரவில் வந்து தொப்புளிலும் கண்களிலும் விளக்கெண்ணெய் தாங்கள் சொன்னபடி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இரவில் 6 மணி நேரம் அயர்ந்து அமைதியான தூக்கம், கனவில்லாத தூக்கம் தூங்குவதற்கு அறிவுரை தாருங்கள் ஐயா. இந்த சத்சங்கத்தில் வருகை புரிந்த அனைத்து மனித தெய்வங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும், வணக்கத்திற்குரிய மதன் ஐயா அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய லதா அம்மையார் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம் ஐயா. ஐயா உங்களுக்கு பகல்ல தூக்கம் வருதுங்களா? ஐயா பகல்ல வந்து நான் தூங்குறதே இல்லை. எப்போவாது திடீர்னு என்னை அறியாமல இந்த மௌனம் இருக்கும்போது மட்டும் ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுறேன் ஐயா. ஓகேங்க ஐயா. இல்ல பகல்ல தூக்கம் வரும்போது தயவுசெய்து தூங்கிருங்க, பயப்பட வேணாம். சரிங்களா? சரிங்க. அது உடல் வந்து தேவையை நோக்கி கேட்கும் போது கொடுத்துருங்க. என்னை அறியாமல தூங்கிடுறேன். பரவாயில்ல, நல்லது நல்லது. பகல்ல தூக்கம் வரும்போது தூங்கிருங்க. அந்த தூக்கம் வந்து இரவு தூக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், அதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம உடல் சோர்வா இருக்கும் போது கண்டிப்பா தூங்கிதான் ஆகணும். சிலர் வந்து பகல்ல தூங்கணும், நைட்டு தூக்கம் வராதுன்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து ஏதாச்சும் எந்திரிச்சு நடக்கிறது அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இரவு தூக்கம் குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு வந்து ஒரு வயதுக்கு அப்புறம், ஒரு 60, 65 வயதுக்கு அப்புறம் உங்களோட இரவு தூக்கம்ங்கிறது ஒரு 5 மணி நேரம் இருந்தாலே ரொம்ப அதிகம். எனக்கு 85 வயது ஆகுதுங்கய்யா. இல்லைங்க ஐயா, உங்க வயசுக்கு ரொம்ப கம்மி தாங்க ஐயா. 85 எல்லாம் ஒரு வயசை நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? 40 மைனஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற வயசு நீங்க சொல்லுங்க. 45 வயசு ஆச்சு உங்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சோ அதனால உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு காலையில அதிகாலையில எந்திரிச்சு 3:45 குளிச்சுட்டு 4:00 இருந்து 7 மணி வரைக்கும் வணக்கத்திற்குரிய மதன் ஐயாவோட இணைந்து நான் பயிற்சிகள் செய்து அனுதினமும் 365 நாளும் மகரிஷிக்கு குரு காணிக்கை கொடுத்து வர்றேன். ரொம்ப 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 நல்லதுங்க ஐயா. அதுதான் நீங்க வந்து அந்த இரவு அந்த விளக்கெண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு 5 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே போதும். நம்மளுடைய உழைப்புகள் குறைஞ்சிட்டனால தூக்கமும் குறையதான் செய்யும். அதனால அந்த தூக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கும். அது இரவு கனவுகள் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குங்க. அவ்வளவுதான். ஒரு குளியல் போட்டுட்டு தூங்குங்க. அதுவும் குளியல் போடும்போது உப்பு தண்ணியில குளிக்கலாமா, வெதுவெதுன்னு கொஞ்சம் வெதுவெதுப்பு தண்ணியில குளிக்கணுமாயா? ஐயா உங்க சூழல் பார்த்துக்கோங்க, கிளைமேட் கண்டிஷனை பார்த்துட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது செய்யுங்க. ரொம்ப நன்றி. இதுதான் கொஞ்சம் உப்புக்கல் போட்டுட்டு தூங்குனீங்க. உப்புக்கல் போட்டுட்டு குளிங்க. அதுல ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தண்ணியில குளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். உப்பு போட்டாக்க தலைக்கு ஊத்தக்கூடாது இல்லைங்களா ஐயா? தலைக்கு வேண்டாம், தலைக்கு வேண்டாம். உடலுக்கு மட்டும் ஊத்திட்டு படுத்துருங்க, போதும். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. மிகச்சிறந்த சிறப்பான விளக்கம். 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். செல்வி சரவணன் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனது வயது வந்து 46 ஐயா.
எனக்கு என்ன ப்ராப்ளம்னா கண்ணில் வந்து அலர்ஜி மாதிரி வாரத்துல ஒரு 2 நாளைக்கு ஒரு மாதிரி அப்படியே பிச்சுக்குதுங்கய்யா, நமைச்சல் எடுக்குது. நம்மளை அறியாம அதை தேய்ச்சிடுறோம். கண்ணு ஃபுல்லா சதை ஃபார்ம் ஆன மாதிரி கண்ணே மூடிடுதுங்கய்யா. மூடிட்டு கண்ணுக்கு கீழே அப்படியே ஒரு தண்ணி குமிழ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துடுது. அது எதனாலங்கய்யா? ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். வெள்ளரிக்காய் வந்து காலையில 2 நாட்டு வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கண்ணும் மூக்கும் சேரக்கூடிய பகுதி, அந்த இடத்துல வந்து நம்ம நெட்ல போட்டு பார்த்தா UB1 யூரினரி பிளாடர் 1 அப்படிங்கிற புள்ளி அங்க இருக்கிற மாதிரி காமிக்கும். அந்த UB1 புள்ளியை கிட்ட உங்க 2 கையாலையும் லேசா மசாஜ் மட்டும் பண்ணுங்க. அப்ப இந்த கண்ணுல இருக்கக்கூடிய அரிப்பு, இல்ல கண்ணுல மண்ணு போட்ட மாதிரி இருக்கிறது எல்லாமே உடனே சரியாயிடும். அது UB1 அப்படிங்கிற புள்ளி, அதை பயன்படுத்திக்கோங்க. பிளஸ் காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் 2 சாப்பிடுங்க. நாட்டுக்காயா இருந்தா ரொம்ப நல்லது. ஹைபிரிடா இருந்துச்சுன்னா தோலை எடுத்துட்டு சாப்பிடுங்க. இதன் மூலமா உங்களுடைய பிரச்சனையை ஈஸியா சரி பண்ணிக்கலாம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க. கோகிலா குணசேகரன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா. ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐயா இப்ப மிளகு யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா, அது எவ்வளவு யூஸ் பண்ணுங்க ஐயா? 3 நேரம் யூஸ் பண்ணா ஒவ்வொரு நேரம் அளவு ஏதாவது இருக்குங்க ஐயா? இல்ல, அளவு இல்லம்மா. உங்களுக்கு நாக்குல பட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னா குறைச்சிக்கோங்க. ஏன்னா எல்லா வயது பீப்புளும் இதுல இருக்கிறதுனால இவ்வளவு எளிமையா என்னால சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து அந்த காரச்சுவை போடுறீங்களா, இப்ப வீட்டுல பச்சை மிளகு 1 போடுவீங்களா 2 போடுவீங்களான்னா சூழ்நிலை பொறுத்து நீங்க செய்வீங்க. அதே மாதிரி மிளகு வந்து அந்த உணவுல எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு மிளகு பயன்படுத்திக்கோங்க. பச்சை மிளகா வர மிளகா யூஸே பண்ணக்கூடாது? இல்ல, யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிற சமயத்துல வேண்டாம். சரியானதுக்கு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஆனா அப்படி பார்த்தா நீங்க கல்யாணம் விட்டு போய் சாப்பிட முடியாது இல்லையா? அங்க போய் எல்லாமே கலந்துதானே வரும் நமக்கு. அதனால அப்படி நோய் தொந்தரவுகள் இருக்கும்போது குருமிளகு அதிகப்படுத்திக்கோங்க. மற்ற நேரத்துல நீங்க வரமிளகை பயன்படுத்துங்க. பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த பல்லெல்லாம் கரை பிடிக்கிறது என்ன ரீசன்? கால்சியம் குறைவுனால கரை பிடிக்குதுங்கிறாங்க. அதை எப்படிங்க கிளீன் பண்றது நம்ம? அது வந்து நம்ம அடுத்து வயிற்றை பத்தி பேசும்போது அது வரும் நமக்கு. வயிற்றை சுத்தப்படுத்துங்க, அந்த பேதி கொடுத்துருங்க, தானாவே சரியாயிடும். மஞ்சள் கரை இருந்தா தானா சரியாயிடும். அதுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சிக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்க. பல்லு கூச லேசா அதுக்கு வந்து நீங்க நல்லெண்ணெய் வாய் கொப்பிச்சுக்கோங்கம்மா. டெய்லி காலையில நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் வாயில ஊற்றி கொப்பளிச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு அப்படி சுத்திடுங்க. ஆட்டோமேட்டிக்கா கூச்சம் போயிடும். மாவு யூஸே பண்ணக்கூடாதுங்க ஐயா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு வைக்காம எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாங்க ஐயா? நீங்க இப்போ இட்லி தோசையை மினிமம் ஆரம்பிக்கும் போது 2 வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்துற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்புறம் அது அப்படியே படிப்படியா கொண்டு போய் மாசத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்துற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு டெய்லி இட்லி தோசையே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம தொந்தரவுகள் அதிகமா பார்க்க வேண்டி வரும். வயிறு உப்புசம், ஜீரண குறைபாடு எல்லாமே அங்க வரும். சரிங்க. வாழ்க வளமுடன்மா. சுசிலாமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க கேளுங்க ஐயா கேட்பாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறவங்க நைட்ல முழிக்கிறாங்களே, அவங்கள கண்களை எப்படியா பாதுகாத்து கொள்ளலாம்? இரவு தூக்கம் அப்படிங்கறத தவிர்க்கும் பொழுது, நம்மளுடைய இயற்கைக்கு எதிராக நம்ம வேலை செய்யும் பொழுது அதனோட விளைவுகளை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இரவு வந்து அவங்கள வந்து உணவு சாப்பிட்றத வந்து ஒரு 7 மணிக்குள்ள உணவு சாப்பிட சொல்லிடுங்க. இரவு வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா 7 மணிக்கு மேல அவங்க சாப்பிடக்கூடாது. 7 மணிக்குள்ள சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஆனா நைட்டு வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அப்ப அவங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னா வெறும் சூப் மட்டும் சாப்பிட சொல்லுங்க. அது வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தா வெஜ்ஜி சூப் சாப்பிட சொல்லுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா நான்வெஜ் சூப் சாப்பிட சொல்லுங்க.
ஆனா ஓ இதுல ரொம்ப முக்கியம், சூப் அப்படின்னா கிளியர் சூப்பா தான் இருக்கணுமே தவிர அதுலயும் நிறைய கார்ன்ஃபிளவர் போடுறது, அப்புறம் அதுல நிறைய காய் போட்டு சாப்பிடுறது அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம். வெறும் ம் கிளியர் சூப்னா தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சூப்பை வந்து அவங்களுக்கு பசிக்கையும் உணவா மாத்தி நைட்டுக்கு சாப்பிட சொல்லுங்க. இது அது என்னங்கய்யா ஒண்ணுதான் தண்ணி வந்து நம்ம மாதிரி சூப்? அது என்னங்கய்யா கிளியர் தண்ணி சூப்பா மாதிரி இருக்கணும். என்னதுங்க அது? கிளியர் சூப் எதுனாலும் சரி, நீங்க எந்த நான்வெஜ் சூப் எடுத்தாலும் கிளியர் சூப் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். தண்ணி மாதிரினா ரசத்தை ஃபில்டர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்ப காய்கறியை கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி வடிகட்டிடணும் என்னங்கய்யா? ஆமா, காய்கறியை கொதிக்க வச்சுட்டு தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் குடிச்சா போதும். ஓ இதை வந்து அந்த சரி. மாதிரி இருக்கிற வேலை செய்யற குழந்தைகளுக்கு அது சாப்பிட சொல்லி சொல்லணும். ஆனா ஓ உணவு நைட்டு சாப்பிட வேண்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. ஆ சரிங்க. வாழ்க. வேற கண் அதனால பயிற்சி உங்களோட செய்யலாம். கண் பயிற்சி கண்டிப்பா செய்யணுங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்க. வேற என்ன செய்யலாம்யா? அவ்வளவுதான். வேற அவங்க அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சனி ஞாயிறு லீவ் கிடைச்சிச்சுன்னா தூங்கத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்லுங்க. ம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நடக்கிற தவிர அந்த 2 நாள்ல சரிப்படுத்திக்கிட்டோம். அவங்க ம் அன்னைக்குதான் பார்த்தா எல்லாம் வெளியே வேலை இருக்குது அது இருக்கு சொல்லி ரவுண்ட் அடிக்க போயிட்டாங்கன்னு சொன்னா இன்னும் தொந்தரவு கூட தான் செய்யும். ஆ சரிங்க. வாழ்க. அவங்க மிளகு சாப்பிடலாம் என்னங்க? மிளகு அதிகமா அது சாப்பிடலாம், அது மிளகு இப்ப எல்லாருமே அந்த பார்வைக்குள்ள தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சேர்த்துக்கலாங்க ஐயா. சரிங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். எக்ஸோ 23076 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய வாழ்க பேச்சு வளமுடன். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இப்போ எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எனக்கு கண்ணுக்கு கீழே வந்து ஒரு பலூன் மாதிரி அப்படியே வீக்கமா இருக்குது. திடீர்னு தான் அப்படி ஆனது. சரியா தூக்கம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் ஐயா? என்ன பண்ணலாம்? ஹலோ. நீங்க வேலைக்கு தான் போறீங்களா வீட்டுல தான் இருக்கீங்களாமா? இல்லைங்க, வீட்டில் தான் இருக்கிறேங்க ஐயா. வீட்டுல இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா காலை உணவு வந்து முழுக்க முழுக்க பழங்கள் மட்டுமே சேர்த்துக்கோங்க, வேற எதுவும் இருங்க ஐயா, சாப்பிட வேண்டாம் காலையில. இருங்க இருங்க இருங்க, எழுதிக்கிறேங்க ஐயா. அப்படியே 2 கண்ட்லையுமே அப்படி இருக்குது. பழங்கள் ஐயா, காலை உணவு காலையில பழங்களா? பழங்கள் மட்டும் உணவை எடுத்துக்கோங்க. ஆமா. ம் ம் மதிய உணவுல தயிர் சேர்த்த வேண்டாம். ம் இருங்க இருங்க. இரவு உணவு ரொம்ப சீக்கிரம் எளிமையா ஜீரணமாகிற மாதிரி இருக்கணும், இட்லி தோசை தவிர்த்துருங்க. ஆ சரிங்க. இட்லி தோசை. இரவு உணவு எளிமையா ஜீரணமாகணும். ம் அந்த உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூப் சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன என்ன ஆ என்ன சூப் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சூப் சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க. இப்போ சூப்னா வந்து காய்கறிகள்லாம் வந்து போட்டு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி குடிக்கலாம் இல்லைங்களா? இல்லை அப்படியே காய்கறியோட மிக்சியில் அடிச்சு இல்ல, குடிக்கலாங்களா? காய்கறிகளை அப்படியே போடுங்க. காய்கறிகள் அப்படியே போடுங்க, அதனோட எசன்ஸ் மட்டும் தான் இறங்கும். ம் பர்டிகுலரா வெண்டைக்காய் போட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வெண்டைக்காய். வெண்டைக்காய் போட்டு அந்த எசன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ சப்பாத்தி அந்த மாதிரி, பொங்கல் அந்த மாதிரி, ஒரு உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? இட்லி தோசைக்கு 6 பதிலா? மணிக்கு 6:30க்குள்ள சாப்பிட்டுக்கோங்க, நீங்க சொன்ன வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க. ஆ சரிங்க. இப்போ மதியம் தயிர் ஒன்றும் தேவையில்லை? தயிர் வேண்டாம், தயிர், தவிர்த்துருங்க. மோர் கூட வேணாங்களா? மோர். சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் வேணா சேர்த்துக்கோங்க, இப்ப ஆ வேண்டாம். சரிங்க. அப்படியே கண்ணுக்கு கீழே 2 கண்ணுலயுமே வீக்க மாதிரி இருக்குது. அது எதனால? உடம்புல அது என்ன அது பாதிப்பு? வயிற்றோட குறைபாடு தான், வயிற்றோட குறைபாடு. நீங்க நிறைய புரோட்டீன் சாப்பிடுறீங்க, புரோட்டீன் நிறைய சேர்க்க வேண்டாம், அதை கவனிச்சுட்டீங்கன்னா போதும். புரோட்டீன் குறைபாடு கம்மியா இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்களா? புரோட்டீன் அதிகமா புரோட்டீன் நீங்க அதிகமா சேர்த்து. சேர்த்திட்டு இருக்கு இல்ல, புரோட்டீன் நீங்க அதிகமா சேர்த்துறீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது, ஆனா புரோட்டீன் சேர்த்திட்டு இருக்கிறீங்க, அதை குறைச்சிருங்க சரிங்க. போதும். வேற ஒன்றும் தொந்தரவு இருக்காது இல்லைங்களா? வேற உறுப்புகள் எதுவும் வேற பாதிப்பு வேற இருக்காது? ஒண்ணும் இல்லை, அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், அதனால நீங்க சரி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கண்ணுக்கு விளக்கெண்ணெய் வைக்கலாங்களா தினமுமே? அது அது வச்சுக்கலாம், அது எல்லாமே இப்ப நம்ம சொன்னது எல்லாமே எல்லாத்துக்கும் காமன் தான். இப்போ உங்கள்கிட்ட சரிங்க. பேசுறது மட்டும் தான் உங்களுக்கானது, மற்றதெல்லாம் காமன் தான். விளக்கெண்ணெய் தினமும் வச்சுக்கலாம். சரிங்க. தூக்கம் இருக்கிறது இல்லை, அதனால அதை வச்சு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி. சரி, ரொம்ப தாராளமா நன்றிங்க. தாராளமா ஃபாலோ பண்ணுங்கம்மா. நன்றிம்மா. உங்களுக்கு வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி நடராஜனம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ஹலோ.
அம்மா சொல்லுங்க, பேசுங்க. பேசுறேன். சவுண்ட் கம்மியா இருக்குதுங்க மேடம், காது கேட்கல. சவுண்ட் கொஞ்சம் வைக்க முடியுங்களா? சவுண்ட் அம்மா சவுண்ட் நீங்க அவ்வளவுதான் தர நல்லா முடியுமா? கேக்குது, உங்களுக்கு தான் ப்ராப்ளம், செல்லுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா? சரி, என் சவுண்ட் நல்லா மொபைல்ல அது கேக்குது. ப்ராப்ளமா இருக்கு. சரிங்க மேடம், ஓகே, அதான் சொல்லலான்னு பார்த்தேன். ஓகே, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஹேமலதா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஹேமலதா, அம்மா அடுத்தவங்க கூப்பிடுங்க. ஜானகி, உங்களுக்கு ஹலோ அட்மிட் கொடு. ஹலோ ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல கால் வந்தது, அதனால நீங்க பேசியிருந்தா கேட்டிருக்காது, திருப்பி சொல்லிடுங்க. இல்லையா, அவங்க இப்பதான் பேச. நன்றி மேம், பேசட்டும். ஜானகிம்மா, நீங்க பேசலாமா, கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சரியா கேளுங்கம்மா, கரெக்டா கேளுங்க. எங்க பேத்திக்கு 8 வயசு ஆச்சுங்கய்யா. இப்போ அவளுக்கு தூரத்துல இருக்கிறது தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்ப 2 மாசமா ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. கேக்குதுங்களாம்மா? கேக்குது. நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம கிளாஸ்ல பேசுனதுல அவங்க கண்டிஷன் இருக்கா, கவனிச்சிட்டீங்களா? உணவு முறையில உணவு முறையில ரிஃபைன்டு சுகர் சாப்பிட மாட்டான். அப்புறம் பால் தயிர் சேர்த்துக்க மாட்டான். இட்லி தோசையிலேயே இருக்கிறாங்களா, வேற உணவுல இருக்காங்களா? சப்பாத்தி அந்த மாதிரி தான் அதிகமா சேர்த்து சாப்பிடுவாங்க அவங்க. சரி, ஓகே. அப்படின்னா கால் கட்ட விரல் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. கால் கட்ட விரலுக்கு லேசா நல்லெண்ணெய் சூடு பண்ணி இரவு தூங்க போகும்போது கால் கட்ட விரலுக்கு ஈரம் பண்ணிட்டு படுக்க வைங்க. சரி. கால் கட்ட விரல்ல லேசா நல்லெண்ணெய் சூடு பண்ணிட்டு தேய்ச்சிட்டு. நல்லெண்ணெய் சூடு பண்ணி, ஆமா, விரல் முழுக்க நல்லா தேய்ச்சி உருவி விடுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் செஞ்சுட்டு அப்புறம் தூங்க அனுப்பி விடுங்க. சரிங்க. பார்வை திறன் கூட ஆரம்பிக்கணும். சரிங்க சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அஜய் பாலன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்க. அஜய் பாலன், அன்மியூட் பண்ணல, அடுத்தது கொடுத்துருங்கம்மா. அடுத்தவங்க ஜூம் யூசர் சாம்சங் SM-M31F. ஆண்ட்ராய்ட் பண்ணவங்க கொஞ்சம் கவனமா கேள்வி கேட்கறது அன்மியூட் பண்ணி பண்ணுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், அதாவது இப்ப சார் நான் பேசுறது கேக்குதா சார்? ஓகே. ஹலோ, ஐ ஆபரேஷன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது சார். லென்ஸ் வச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்ணு பெயினா இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈசி ஃபீல் இருக்கு. சோ பண்ணலாமா கூடாதா சார்? இல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் டிராவல் பண்ணோம் இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லெஃப்ட் ரைட் ரொம்ப டிராவல் பண்ணாலும் அதை குறைச்சிட்டு நீங்க முன்னாடி செய்யக்கூடிய எக்ஸசைஸ், ஃப்ரண்ட்ல ரொட்டேட் பண்றது அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அண்ட் தென் நர்வ்ஸும் வீக்கா இருக்கு, அண்ட் தென் கொஞ்சம் விஷனும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். அதுக்கு ஏதாவது ரெமெடி ஏதாவது சொல்றீங்களா சார்? இல்ல, லிவர் 8 அப்படிங்கிற பாயிண்ட் ஒண்ணு தொடையில இருக்கும், காலோட நீ பாயிண்ட்ல இருக்கும். லிவர் 8 நோட் பண்ணிக்கோங்க, நெட்ல போட்டு பாத்துருங்க. லிவர் 8 இருக்கிறது அந்த இடத்துல நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி லேசா தேய்ச்சி விட்டுட்டே வரணும், தொடர்ந்து தேய்ச்சி வரணும். அதுக்கப்புறம் இந்த புளிப்பு உணவுகளை தவிர்த்துருங்க, கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துருங்க. அப்புறம் கண்ணுக்கு கீழே விளக்கெண்ணெய் வைக்கிறது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். இப்ப இந்த சர்ஜரி பண்ணி லென்ஸ் இருந்தாலும் கண்ணுக்கு கீழே அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் வைக்கலாம், நோ ப்ராப்ளம் என்ன சார்? கண்ணுக்கு கீழே தாராளமா நீங்க செய்யலாம். அதுக்கு மேல லேயர் இருக்குது, லென்ஸுக்கும் லேயருக்கும் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது, அதனால ஒன்றும் ஆகாது.
சார் இந்த நர்வ் ஸ்ட்ரென்த்தனுக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்களா சார்? இப்ப லிவர் ஏதோ ஒரு இது, அது மட்டும் எனக்கு புரியல சார், ப்ளீஸ் சார். லிவர் 8 அப்படிங்கிற பாயிண்ட்மா, லிவர் 8ங்கிற பாயிண்ட் கால் தொடையில இருக்கும், முட்டியில ஓகே இருக்குது. அந்த ஓகே சார். பாயிண்ட்டுக்கு நீங்க நல்லெண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டே வரணும். டெய்லி ஓகே சார். பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். நர்வ் ஓகே சிஸ்டம் சார். இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. ரியல்மி ரியல்மி உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ரியல்மி அம்மா அடுத்து ரெட்மி கூப்பிடுங்க. ரெட்மி ரெட்மி உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா வாழ்க ஐயா? வளமுடன். சொல்லுங்கம்மா. கேக்குதுமா, நீங்க பேசுங்க. ஐயா, எனக்கு வந்து இடது கண்ணுக்கு ஓரத்துல ஒரு ஒரு வாரமா ரெட்டிஷா இருக்கு. அந்த ஒயிட் கிட்ட அதான் ஓரமா, இடது கண் ஓரமா ரெட்டா இருக்கு. சரிம்மா, பக்கத்துல ஏதாச்சும் தாய்ப்பால் கிடைச்சா வாங்கி 2 டிராப் கண்ணால ஊத்திருங்கம்மா. மொத்த இடம்லாம் இல்ல, அந்த இடம் மட்டும் ஒரு 2 வாரமா வருது போகுது வருது போகுது. தாய்ப்பால் மறைஞ்சிட்டு கிடைச்சா தாய்ப்பால் கிடைச்சா வாங்கி ஊத்திருங்க. அவ்வளவுதான் ரெமடி, அவ்வளவுதான் பண்ணீங்கன்னா போதும். சரிங்க சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேளுங்கம்மா கேளுங்க. ஐயா, எனக்கு எகிறுல டேமேஜ் ஆகுது, பல்லுல இடைவெளி இப்ப திடீர்னுட்டு ரொம்ப இதாகுது, எகிரும் டேமேஜ் ஆகுது. அதுக்கு எதுனாச்சும் ரெமிடி இருக்குமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். நீங்க முதல்ல பல்லு விளக்குறதுக்கு பிரஷ் இது பயன்படுத்தாதீங்க, பேஸ்ட் பயன்படுத்தாதீங்க. பல்பொடி மட்டும் பயன்படுத்துங்க. பல்பொடியில வந்து நார்மலா இந்த கேபி நம்பூதிரி அல்லது ரீகோ வஜர்வர்தி பவுடர் தான், பேஸ்ட் எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க. ரெண்டாவது, டெய்லி வந்து காலையில நல்லெண்ணெயில ஆயில் புல்லிங் பண்ணணும். 2 ஸ்பூன் சரிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வாயில ரொம்ப நேரம் வச்சிருந்துட்டு அப்புறம் துப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது, சரிங்க. இரவு தூங்க போகும்போது உப்பு தண்ணியில ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. சரிங்க ஐயா. எகிறு டேமேஜும் சரியாயிருமாங்க ஐயா? எகிரோட டேமேஜ் வீக்கா இருக்கிறது சரியாயிடும். உங்களுக்கு அக்குபஞ்சர் புள்ளி தெரியும் அப்படின்னா ஸ்டொமக் 36ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, அது காலோட மூட்டிக்கு வெளிப்பக்கத்துல இருக்கும். அந்த பாயிண்ட் நீங்க பயன்படுத்தினா இது கம்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும். சரிங்க ஐயா. வேற எதுவும் உணவுல பண்ணணுமாங்க ஐயா? இல்ல வேற எதுனால டேமேஜ் ஆகுங்க ஐயா? எகிறு பயம் ஒண்ணும் இல்லையா? ஆட்டம் கண்டுருமோன்னு ஒரு பயம் வருது. இல்ல, இது ரொம்ப அதிகமா யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எகிறு வந்து வீக் ஆகதான் செய்யும், கம்ஸ் வீக் ஆகும். சரிங்க ஐயா. அதனாலதான் அதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க உணவுல பார்த்துட்டா போதும். உணவுல என்னங்க ஐயா உணவுல செய்யணும்? கரெக்ட் பண்ணி, உணவுல இனிப்பு நிறைய சேர்த்துக்கோங்க, பழங்கள் நிறைய சேர்த்துக்கோங்கம்மா. சரிங்க ஐயா. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா போதும். வாழ்க வளமுடன்மா. ஜூம் யூசர். ஹலோ, பல்லுல இடைவெளிக்கும் இதே சரியாயிருமாயா? எண்ணெய் கொப்பளிக்கிறது? ஆமா, அந்த கம்ஸ் சரி பண்ணனா சரியாயிடுமா. கம்ஸ் வீக்கா நல்லெண்ணெய் இருக்குது, சரி கொப்பளிக்கலே பண்ணி தான் ஆகணும். சரிங்க ஐயா. அப்ப சரிங்க நல்லெண்ணெய் கொப்பளிக்கிறீங்க, காலையில நைட்டு வந்து உப்பு தண்ணியில கொப்பளிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. சரிங்க. தொடர்ந்து நன்றி. செய்யணும். ஜூம் யூசர், நீங்க உங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. காலையில எழுந்து வாக்கிங் போகும்போது, வீட்டுல இருக்கும்போது ஒண்ணும் இல்லைங்க, வெளியில போகும்போது நடக்க நடக்க அப்படின்னு வலது கண்ல இருந்து தண்ணி மாதிரி வருதுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போனோம்னா அதை வைப் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஒரு படலாம் மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிக்குதுங்கய்யா நடக்கும் பொழுது. சில சமயம் ஒரு கவலையா டென்ஷனா இருக்கும்போது அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வருதுங்க. அதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கய்யா. அதுக்கு வந்து நீங்க கால் கட்ட வர்றதாம்மா. இப்ப கால் கட்ட வரலுக்கு ஒருத்தவங்க சொல்லிட்டு அதே மாதிரி கால் கட்ட வரலுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணி தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும். நைட் சரிங்க தூங்கும்போது தேய்ச்சிக்கோங்க நீங்க. ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. ரஞ்சினி அம்மா கூப்பிடுங்க. ஐயா ரஞ்சினி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ரஞ்சினி அம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. கேளுங்கம்மா கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு வந்து இங்க ஈரோடு திருச்செங்கோடு இந்த இடத்துல அக்கு பங்க்சர் இருந்தா கேட்கணுங்க, அதுக்கு தான். அப்படிங்களா? தரமா, பட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் இப்போ உடனே எடுக்க முடியாது. இருக்காங்க, சரி. ஈரோட்ல இருக்கிறாங்க, நல்லா செய்யறவங்க இருக்காங்க, நான் தரேன் உங்களுக்கு கண்டிப்பா. அந்த முழங்கால் வலிக்கு அக்கு பங்க்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னுங்கய்யா, அதான் பக்கத்துல இருந்தா. எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த குரூப்ல இருக்கிறதுனால என்னால தேடி எடுக்க முடியல. நான் உங்களுக்கு பார்த்து தந்துறேன், கண்டிப்பா தரேன் உங்களுக்கு. நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. பிரேமலதா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, 2 கண்ணுக்கு மேல மூளையில கொஞ்சம் சதை கட்டி மாதிரி சின்னதா இருக்கு, அதுக்கு என்னங்க பண்றது? சின்னதா கண்ணுக்கு மேல மூளையில. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க சொல்ற லொகேஷன் என்னால ஜட்ஜ் பண்ண முடியலம்மா. புருவத்துக்கும் கீழே, கண்ணுக்கும், புருவம், மூக்கு, கண்ணு, மூளையில ஓகே ஓகே. சின்னதா சதை கட்டி மாதிரி சின்னதா 2 பக்கமே இருக்குங்க. கட்டி மாதிரி இல்ல, கொல கொலண்டுதான் இருக்கு. கட்டி மாதிரி இல்ல, நான் கொல கொலன்றது. இது கொஞ்சம் பார்த்துட்டு செய்யணுமா? எது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. போட்டோ ஏதாச்சும் எடுத்து பார்த்துட்டோம்னா நான் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணி தரேன் உங்களுக்கு. சரிங்க, ஓகேங்க. சரிங்க, ஓகேங்க, நன்றி. வாழ்க வளமுடன்மா. அஜய் பாலன் கொடுத்துருக்கீங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். அஜய் பாலன் சரி அம்மா, ரியல்மி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரியல்மி C21. ஹலோ, ரியல்மி அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. ரியல்மி அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ஒரு முறை கிளிக் பண்ணுங்கம்மா. ஒரே முறை தான் பண்றேன். இல்ல, இவங்க ரியல்மி அம்மா மியூட் போயிடுது. சரி, அடுத்து கல்யாணி அம்மாவுக்கு. கல்யாணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? கேளுங்கம்மா, எல்லாருமே கேளுங்க. ஐயா கேட்கலன்னா சொல்லுவாங்க. ஐயா, என் கண்ணுல 2 கண்ணுல தண்ணி வருதுங்க ஐயா, அதுக்கு என்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. 2 கண்ணுலயும் தண்ணி வருதுங்கய்யா, அப்பப்ப தண்ணி வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்? வயசு என்ன ஆகுதுமா? வயசு 67 ஆகுதுங்கய்யா. இப்ப ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ 2 மாசமா இருக்குதுங்கய்யா. 2 மாசமா தான் இருக்குங்களா? ஓகே. கண்ணுல தண்ணி அதிகமா இருக்கு. சரி, இன்னும் ரொம்ப உங்க கால்ல லிவர் 3 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுமா. அதை நீங்க பக்கத்துல யார்ட்டாச்சும் எனக்கு கேட்டு நீங்க அந்த பாயிண்ட வாங்கிக்கோங்க. லிவர் 3ங்கிற லொகேஷன் எங்க இருக்கு நான் வாங்கி சொல்ல முடியாது. ஸோ அந்த லிவர் 3ங்கிற பாயிண்ட வந்து தினமும் போட்டுட்டு வாங்க. ஸோ அந்த கண்ணுல தண்ணி ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். பாலலட்சுமி அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்க ஸ்பீச் இல்ல. பேசுங்கம்மா. அம்மா நீங்க மறுபடியும் மியூட் போயிட்டீங்க. ஒரு முறை டச் பண்ணுங்க. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா, சொல்லுங்க. பேசுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. ஐயா நீங்க கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர் தானே, சொல்லுங்க. நீ எப்பங்க ஐயா பேசலாம்? உங்ககிட்ட போன்ல எத்தனை மணிக்கு பேசலாம் பேசலாங்க ஐயா? இப்ப பேசுறது வந்து எனக்கு திங்கட்கிழமை 11 மணிக்கு நீங்க பேசலாம். ஓ, அதான் உங்ககிட்ட பேசிட்டு நேர்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தங்களுக்காக நேர்ல கன்சல்ட் பண்ண வரலான்னு சொல்லிட்டு அவங்க கையில வந்து ஏதோ ஒரு நர்வ்ல அந்த ரத்த ஓட்டம் இல்ல அப்படிங்கிறாங்க. அது வந்து வர்மால உங்ககிட்ட வந்தா சரி பண்ண முடியுமாங்கய்யா? பார்த்துட்டு சொல்றோம். நம்ம செய்ய முடிஞ்சா செய்யலாம்னு சொல்றோம். இல்லாட்டி வர்மாக்கு வேணா வர்மாக்கு அனுப்பி தரோம். ஓ, நீங்க அக்குப்ரெஷர். சரிங்க ஐயா. எது உங்ககிட்ட முடியுதா? இத பார்த்துட்டு சொல்லலாமா? சரிங்க ஐயா. சரிம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் பேசிட்டு உங்ககிட்ட வர சொல்றேங்க ஐயா. சரிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதேவி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா 2 years பிஃபோர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆச்சு லெஃப்ட் சைடு. இப்போ படிக்கும்போது வித்தவுட் ஸ்பெக்ஸ் நான் படிக்க முடியுது. ஆனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்படியே மங்கலாயிடுறது. ஒரு 10 minutes படிச்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுது ஐயா. போய் காட்டினா எல்லாம் சொல்றாங்க ஐயா. கேக்குதாயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. 2 years பிஃபோர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆச்சியா, லெஃப்ட் ஐ ஆச்சியா. வித்தவுட் ஸ்பெக்ஸ் ஐ ஏபிள் டு ரீட். பட் இப்ப என்ன ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. என்னால கண்டினியூவா ஒரு 10 minutes மேல படிக்க முடிய மாட்டேங்குதுயா. நீங்க அதே புக்கை வந்து சன்லைட்ல வச்சு படிச்சு பாருங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிரோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க டியூப் லைட்லயோ நம்ம இந்த லைட்ல பாக்குறத விட சன்லைட்ல பாருங்க, உங்களுக்கு அந்த சிரமம் இல்லாம இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் உணவுகளை வந்து ஹெவி ஃபுட் இல்லாம ஏற்கனவே பேசின உணவு முறையை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோங்க, போதும். ஓகேயா, வேற ஒண்ணும் குறைச்சிட்டு வந்தா வித்தியாசம் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்லம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அஜய் பாலன். அஜய் பாலன். ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கல்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், வலதுக்கு இடது கையில. வலது பக்கம் புறை இருக்கு. அதுக்கு நம்ம ஆப்ரேஷன் இல்லாம என்ன செஞ்சுக்கலாங்கண்ணா? நான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. இப்ப கேள்வி பதில தான் வந்து அட்டன் பண்ணிருக்கேன். உங்களோட ஏஜ் என்ன? 72ங்க. 72. நமக்கு சப்போஸ் கேட்ராக்ட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா தாராளமா கேட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உணவு முறைகள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், நிறைய பேசிட்டோம். அதனால உணவு முறைகள்ல வந்து புளிப்புத்தன்மையை தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலா கார சுவையான குறுமிளகை நிறைய சேர்த்திக்கோங்க அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கிறோம். அதை வந்து உணவுல எப்படி பயன்படுத்துறதுங்கிறத விளக்கமா சொல்லி இருக்கிறோம். இது திருப்பி நம்ம யூடியூப்ல வரும்போது நீங்க தாராளமா அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சரிங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணுங்க, எங்க பையனுக்கு ஸ்பைனல் கார்டுல கட்டி இருக்கு. அது ஆப்ரேஷன் இல்லாம கிளியர் பண்ண முடியுங்க? அதுதான் அது வந்து நம்ம யாராச்சும் ஒருத்தர் வந்து கூட இருந்து பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க எந்த ஏரியால இருக்கிறாங்கன்னு பாருங்க. சென்னையா, கோயம்புத்தூர்? மேட்டூர்ல இருக்கீங்க. சேலம் பக்கம் தானே இருக்கிறீங்க. ஸோ நான் சேலம் நம்பர் இல்லை, சேலத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் நம்பர் தரேன். நீங்க அவங்க கூட தொடர்பு வச்சுட்டு கொஞ்சம் நேர்ல போயிட்டு வாங்க. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். ரீல்மி.
ஐயா வாழ்க வளமுடன். ஏற்கனவே பண்ணினேன். ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, பேசிட்டு இருக்கிறேன். முடி முடி பயங்கரமா வேரோட வேரோட கொட்டுது. அது ஸ்ட்ரென்தன் பண்ண என்னவா செய்ய முடியுமாங்க ஐயா? பயங்கரம் அதிகமா வளர்றது. யோசிக்க கூடாது. அதிகமா யோசிச்சீங்கன்னா மூளை சூடாயிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஒரு ரூட் காஸா இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறத எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து K10 அப்படிங்கிற புள்ளி வந்து காலுக்கு முட்டிகளுக்கு பின்னாடி இருக்குது. K10 அப்படிங்கிற புள்ளி அதை C10 தொடர்ந்து தானே? போட்டுட்டு வரணும். K10, கிட்னி 10, KI10 ஆர் K10. சரிங்க ஐயா. அதுவும் UB 66ங்கிற புள்ளி தொடர்ந்து போட்டுட்டு வரணும். சரிங்க ஐயா. சரிங்களா? அது தவிர உடல்ல வந்து அதீத வெப்பம் வராம பாத்துக்கறதுனால நீங்க வெப்பம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சோத்துக்கத்தாழையை வந்து டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ இதன் மூலமா சரிங்க உடல் குளிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா முடியோட கொட்டுறது நின்றுடுமா. சரிங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. இவ்வளவு முடிச்சுக்கலாமா? நேரம் ஐயா நமக்கு வந்து பொறுமையாகவும் தெளிவாகவும் ஐயா வந்து கேள்வி பதிலுக்கு நமக்கு மிக சிறப்பாக விளக்கம் கொடுத்தாங்க. ஐயா அவர்களை மீண்டும் நாம் வாழ்த்தி மகிழலாம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி, நன்றிங்க ஐயா. நீங்க லீவா இருந்தா ஆயிக்கலாங்க ஐயா. ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நான் மறுபடியும் அடுத்த மாதம் சந்திக்கலாமா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆமா, மீனாட்சி அம்மா வேதாத்திரிய கவி அட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி அம்மா. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் அட்ரைஸ் செய்யலாம். ரெட்மி அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரிலா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுல